ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பெப்பிடை மச்சோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 25ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, கடந்த 130 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இலங்கைக்கு நெருக்கமாக மிக ஆபத்தான தாளமுக்கம், அதீத மழை தொடரும் என எச்சரிக்கை. இலங்கைக்கு தென்மேற்கிலும் தென்கிழக்கிலும் காணப்படும் காற்று சுழற்சிகள் முறையே கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி நகர்ந்து ஒன்றாக இணைந்து தாளமுக்கமாக மாறவுள்ளன. இவ்வாறு இரு காற்று சுழற்சிகள் இணைந்து இலங்கை ஊடாக நகர்கின்றமை 130 ஆண்டுகளில் இதுவே முதல் தடவை. இதனால் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை வடக்கு மாகாணத்தில் கனமழை தொடரும். இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதிபராசா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கையின் தென்மேற்கிலும் தென்கிழக்கிலும் காணப்படும் காற்று சுழற்சிகள் முறையே கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி நகர்ந்து நாளை ஒன்றாக இணைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெறவுள்ளன. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆரம்பத்தில் இலங்கையின் நிலப்பகுதி ஊடாகவும் பின்னர் இலங்கையின் கிழக்கு கரை பகுதி ஊடாகவும் நகரவுள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி அளவிலேயே அந்த காற்றழுத்த தாழ்நிலை வடமாகாணத்திலிருந்து நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்பட நாட்டின் பல பகுதிகளில் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை நாளை முதல் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள், அத்துடன் மேற்கு, தெற்கு, மத்திய, சப்ரமுவா, ஊவா, வடமத்திய மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அத்துடன் கிழக்கு, தெற்கு, மேற்கு, மத்திய சப்ரமுவா மற்றும் ஊவா மாகாணங்களில் காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கு கிழக்கில் வெள்ள பேரிடர் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல். இலங்கைக்கு மிகவும் அண்மித்து உருவாகும் காற்றழுத்தம் மற்றும் காற்று சுழற்சிகள் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வெள்ள பேரிடர்கள் ஏற்பட சாத்தியமுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதிபராசா இது தொடர்பில் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடந்த சில நாள்களாக கிடைத்து வருகின்ற கனமழை காரணமாக நிலம் நிரம்பியுள்ளது. அதேவேளை மிக பெரும் கனமழை எதிர்வரும் நாள்களிலும் கிடைக்கவுள்ளன. ஆகவே இலங்கையின் காலநிலைசார் அனர்த்தம் ஒன்றுடன் தொடர்புடைய அனைத்து திணைக்களங்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்வரும் இன்று முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மிக பெரும் மழை, அதிவேக காற்று வீசுகை, வெள்ளப்பெருக்கு தொடர்பில் உடனடி முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் மக்கள் அனைவரும் பேரனர்த்தம் ஒன்றுக்கு தம்மை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தாழ்நில பகுதிகள், ஆற்றங்கரைகள் மற்றும் குளங்களில் வான்பாயும் பகுதிகளில் உள்ள மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாட்டின் அனைத்து மீனவர்களும் இன்று முதல் 30ஆம் தேதி வரை கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விவசாயிகள் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை உரமுடல் மற்றும் கிருமி நாசினி தெளித்தல் போன்ற எந்த விவசாய நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம். எதிர்வரும் 27 மற்றும் 28ஆம் திகதிகளில் கிழக்கு மாகாணத்திலும் எதிர்வரும் 29 மற்றும் 30ஆம் திகதிகளில் வடக்கு மாகாணத்திலும் மிக கனமழைக்கு சாத்தியங்கள் உள்ளன என்றுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வளிமண்டல குழப்பம் பேரிடரை எதிர்கொள்வது தொடர்பில் ஆளுநர் தலைமையில் ஆலோசனை. எதிர்வரும் நாள்களில் ஏற்படவுள்ள அரிதானதும் ஆபத்து மிக்கதுமான வளிமண்டல குழப்பம் காரணமாக வடக்கு மாகாணம் கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் என எதிர்கூறப்பட்டுள்ள நிலையில், இடர் பாதிப்புகளை தணிப்பது மற்றும் எதிர்கொள்வது தொடர்பான அவசர கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றது. கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலர் திருமதி தனுஜா முருகேசன், வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் சத்யசீலன், மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், பிரதம செயலாளர்கள், முப்படை பிரதிநிதிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் துறைசார் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மேற்படி கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகலிங்கம் பிரதிராஜா தற்போதைய வானிலை சூழல் குறித்து விரிவாக விளக்கமளித்தார்.
இரு காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இலங்கையூடாக நகர்ந்து செல்லும் நிகழ்வானது கடந்த 130 ஆண்டுகளில் தற்போது தான் நிகழ்கின்றது. இது ஒரு அபூர்வமான மற்றும் ஆபத்தான வானிலை நிகழ்வாகும். இதனால் வடக்கு கிழக்கு மாநிலங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் மிக கனமழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எச்சரித்தார். ஏற்கனவே பெய்த மழையால் மண் ஈரமாகியுள்ளதால் பலத்த காற்று வீசும்போது மரங்கள் வேரோடு சாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவும் கடல் நீர்மட்டம் இந்த காலப்பகுதியில் உயர்வாக இருக்கும் என்பதால் வெள்ள நீர் வடிந்தோட முடியாத சூழல் காணப்படும் எனவும் சுட்டிக்காட்டினார். அதனைத் தொடர்ந்து 5 மாவட்டங்களினதும் தற்போதைய காலநிலை விவரம் தொடர்பாக ஆராயப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புத்தர் சிலை வைத்த தேரருக்கு நீதிமன்றத்தால் அழைப்பாணை. திருகோணமலையில் தமிழர் பகுதியில் அண்மையில் புத்தர் சிலை ஒன்று நிறுவும் போது ஏற்பட்ட குழப்பங்களுடன் தொடர்புடைய தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. திருகோணமலை கோட்டை வீதியில் உள்ள சம்புத்த ஜெயந்தி விகாரையில் புத்தர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கு அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி பெரும் குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த விகாரையின் சம்சுதீன் வனவாசி பலாங்கொடை காசியப்பா தேரரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு போலீசார் சென்றனர். எனினும் அவர் வாக்குமூலம் வழங்க மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்தே அந்த தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாகாண தேர்தல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடிவு. அமைச்சர் பிஜித ஹேரத் தெரிவிப்பு. பட்ஜெட் தொடர்பான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் விவாதம் நடத்தி இறுதி முடிவெடுக்கப்படும் என்று வெளிவார அமைச்சர் பிஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மாகாண சபைகளுக்கு தேர்தல்களை நடத்துவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. தேர்தல் முறைமை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டு அது தொடர்பில் இறுதி தீர்மானங்கள் எடுக்கப்படும். அனைத்து கட்சிகளுடைய இணக்கப்பாடுகளையும் பெற்றுக்கொண்டே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். நாடாளுமன்றத்திலும் மாகாண சபைகளிலும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டும். மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்துவதற்கு சட்டம் ஒன்று இல்லை. ஏற்கனவே வீதாசார தேர்தல் முறைமை நடைமுறையில் இருந்தது. அதனை வேண்டாமென நிராகரித்து நாடாளுமன்றத்தில் தீர்க்கமாக கலந்தாலோசித்து கலப்பு தேர்தல் முறைமையை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த கலப்பு தேர்தல் முறைமையில் பெண்கள் பிரதிநிதித்துவத்துக்காக கோட்டா ஒன்றுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் எல்லை நிர்ணய அறிக்கைகள் அனுமதி வழங்கப்படாததால் தேர்தலை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. புதிய தேர்தல் முறை பிரச்சினைக்குரியது என்பதால் அதனை புறம் தள்ளிவிட்டு பழைய தேர்தல் முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுகின்றன. பழைய முறைமைக்கு சென்றால் வீதாசார தேர்தல் முறைமையிலேயே தேர்தலை நடத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்திய இழுவைப்படகுகள் வடக்கு கடலில் அட்டூழியம். வடக்கு கடற்பரப்பில் இந்திய இழுவைப்படகுகள் நேற்றும் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன என்றும் இதன்போது பல லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுத்து அளிக்கப்பட்டுள்ளன எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வடமராட்சி மீனவர்கள் தெரிவித்துள்ளதாவது, தற்போது நிலவும் அசாதாரண காலநிலைக்கு மத்தியிலும் வடக்கு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது. நேற்று அதிகாலையும் இவ்வாறு அத்துமீறி நுழைந்த இந்திய இழுவைப்படகுகளால் பெருமளவு வலைகள் அறுக்கப்பட்டுள்ளன. இரவு நேரத்தில் விளக்குகளை அணைத்துவிட்டு இந்திய படகுகள் வருவதன் காரணமாக உயிராபத்தான நிலைகளும் ஏற்படுகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்த மாதத்தின் இறுதிக்குள் துயிலும் இல்லங்கள் விடுவிப்பு. அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. வடக்கு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படுகின்ற சில துயிலும் இல்லங்களை இம்மாத இறுதிக்குள் விடுவிப்பதற்கு சாத்தியங்கள் காணப்படுகின்றன என்று ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மாவீரர்களை நினைவுகூரும் உரிமையை முழுமையாக வழங்கியதும் எமது அரசாங்கமே. கடந்த காலங்களில் அஞ்சலி நிகழ்வுகளின் போது நினைவிடங்கள் உடைக்கப்பட்டன, கொடிகள் அறுக்கப்பட்டன. ஆனால் இம்முறை அப்படியான சம்பவங்கள் எவையும் இடம்பெறவில்லை. நாட்டின் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு தரப்பிடம் இருக்கின்ற துயிலும் இல்லங்களை விடுவிப்பதற்கான அறிவுறுத்தல்களை பாதுகாப்பு அமைச்சுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளார்.
அதன் அடிப்படையில் இம்மாத இறுதிக்குள் சில துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதுபோல் காணி விடுவிப்புகளும் படிப்படியாக இடம்பெறும். அதிலும் எவரும் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக புதிய அரசியலமைப்பை நாங்கள் வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகின்றோம். ஆனால் இதையெல்லாம் பொறுக்க முடியாத சில தரப்புகள் நாட்டை துண்டாடுவதற்கும் பிளவுகளை ஏற்படுத்துவதற்கும் முனைகின்றன. இவர்களின் நோக்கம் மக்களை வாழ வைப்பது அல்ல, மாறாக தமது அரசியல் இருப்புகளை தக்க வைத்துக் கொண்டு நாட்டை சூறையாடுவது மட்டுமே என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, எந்த இடத்திலும் தொல்பொருள் இடங்களை அடையாளப்படுத்துவோம், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் எகத்தாளம். இலங்கையில் எவ்விடத்திலும் தொல்பொருள் இடங்களை அடையாளப்படுத்த முடியும். ஒரு சிலர் தமக்கு பிராந்தியம் ராஜ்யம் இருப்பதாக நினைத்து கொண்டு செயல்படுகின்றார்கள். வாழைச்சேனை கொக்கட்டிச்சோலை பகுதிகளில் தொல்பொருள் அடையாளப்படுத்தல் பெயர்ப்பலகைகள் அகற்றப்பட்டமை குறித்து முறையான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. சந்தேக நபர்களை கைது செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை வாழைச்சேனை கொக்கட்டிச்சோலை பகுதிகளில் தொல்பொருள் அடையாளப்படுத்தல் பெயர்ப்பலகைகள் அகற்றப்பட்டமை குறித்து விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, டில்வினுக்கு எதிரான போராட்டத்தின் எதிரொலி, புலிகளின் செயல்பாடுகளை அங்கீகரிக்க வேண்டாம், கனேடிய விவசாயிகளை அழைத்து கடிந்து கொண்ட அனுர அரசு, தேசிய ஒற்றுமை முயற்சிக்கு பங்கம் ஏற்படும் எனவும் எடுத்துரைப்பு, புலிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பே, ஆறுதல் கூறிய உயர்ஸ்தானிகர். இலங்கை வெளிவார அமைச்சர் விஜயகேரத் கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் கத்ரீன் மார்டினை நேற்று திங்கட்கிழமை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது இலங்கையில் பிரிவினைவாத கொள்கைகளை ஊக்குவிக்கும் செயல்பாடுகள், தமிழீழ விடுதலை புலிகளின் சின்னங்களை அங்கீகரித்தல் மற்றும் இலங்கையில் உள்ள இன சமூகங்களுக்கு இடையில் பிளவுகளை ஏற்படுத்த முற்படும் செயல்பாடுகள் ஆகியவற்றை தடுப்பதற்கான அவசியத்தை கனேடிய அரசாங்கத்துக்கு எடுத்துரைக்குமாறு அமைச்சர் விஜயகேரத் வலியுறுத்தியுள்ளார். கனடாவில் உள்ள சில உள்ளூர் குழுக்களின் இத்தகைய செயல்பாடுகள் தேசிய ஒற்றுமையை உறுதிப்படுத்துவதற்காக எமது அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முரணாக உள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்த கனேடிய விவசாயிகள், கனடாவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்ந்தும் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாகவே இருப்பதாக அறிவித்தார். அந்த அமைப்புடனோ அல்லது பிரிவினைவாத கொள்கைகளுடனோ தொடர்புடைய சின்னங்களை கனேடிய கூட்டாட்சி அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையின் இறையாண்மைக்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கும் கனடா தொடர்ந்து மதிப்பளித்து அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, 63.15 மில்லியன் டாலரில் காங்கேசன்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படும். காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளோம். இலங்கை இந்திய கூட்டுத்தன்மையுடன் இந்த அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதற்கு இந்தியா இணக்கம் தெரிவித்து 63.15 மில்லியன் டாலரை நிவாரணமாக வழங்க முடிவு செய்துள்ளதாக துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அருண கருணாதிலக தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, மீள் குடியேற்றத்திற்காக அடுத்த ஆண்டில் வடக்கு கிழக்கில் 2500 வீடுகள் நிர்மாணிக்கப்படும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மீள் குடியேற்றத்துக்காக அடுத்த ஆண்டு 2500 வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என வீடமைப்பு மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மீள் அறவிடப்படாத திட்டத்தின் கீழ் வீடமைப்புக்காக 10 லட்சம் ரூபாய் வழங்குவது தொடர்பிலும் எதிர்க்கட்சியினர் மாறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். பெருந்தோட்ட அபிவிருத்தி மற்றும் பெருந்தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டு வரவு செலவு திட்டத்தில் போதுமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெருந்தோட்ட பகுதிகளின் உட்கட்டமைப்பு மற்றும் நீர்ப்பாசன திட்டம் தொடர்பிலும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, ஊர்காவத்துறை பிரதேசபையின் பதிலீட்டை என்பிபியும் இபிடிபியும் இணைந்து தோற்கடித்தன. ஊர்காவத்துறை பிரதேசபையின் வரவு செலவு திட்டத்தை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் இணைந்து திட்டமிட்டு தோற்கடித்ததாக அச்சபையின் தவிசாளர் அன்னலிங்க மன்னராசா தெரிவித்துள்ளார். ஊர்காவத்துறை பிரதேசபை வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமை தொடர்பாக ஜாழ் தினக்குரலுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பித்த போது அதனை எதிர்த்து வாக்களித்தவர்களிடம் திருத்தங்களை முன்வைக்குமாறு கோரப்பட்டிருந்தது. இருப்பினும் அவ்வாறான எந்த திருத்தங்களை முன்வைக்காமல் அவர்கள் எதிர்த்து வாக்களித்தனர்.
சபை வருமானத்தை அதிகரிக்குமாறு கூறுகின்றார்கள். ஆனால் வருமானத்தை அதிகரிப்பதற்கு தாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்கின்றார்கள். சபையின் வருமான மூலத்தை கண்டறிய நான் ஒரு குழுவை அமைக்க கோரியிருந்தேன். அதற்கும் அவர்கள் ஒத்துழைக்கவில்லை. வருமானமில்லாத சபையில் வருமான வழிகளை கண்டறிய ஒத்துழைக்காமல் செயல்பட்டால் நாம் என்ன செய்வது? இத்தனை ஆண்டுகள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தமது ஆட்சியில் என்ன செய்தது? ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் இணைந்து திட்டமிட்டு வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்துள்ளனர். வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமை தொடர்பாக நான் அலட்டிக் கொள்ளவில்லை. நாம் தொடர்ந்து முன் செல்வோம் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.